வணக்கம். மறுபடியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஜூலை 3ஆம் தேதி இன்றைய நாள் மாணவ மாணவிகளை சந்திச்சிருக்காரு. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு விழா 2வது முறையா இன்னைக்கு நடக்குது. இதுல விஜய் அவர்கள் பேச மாட்டேன்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தார் போன சந்திப்புல. ஆனா திடீர்னு விஜய் அவர்கள் சந்திக்கிறாரு, பேசுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. என்ன விஷயம் பேச போறாரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருந்துச்சு. எல்லாருமே ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா நீட் தேர்வு பற்றி தான் விஜய் அவர்கள் பேச போறாரு அப்படின்னு. அதே மாதிரியே விஜய் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல நெஞ்சில் குடியிருக்கும் எல்லாருக்கும் வணக்கம், நண்பா நண்பி அப்படின்னு அவருடைய ஸ்டைலில் எப்படி வணக்கம் சொல்லுவாரோ அதே ஸ்டைலில் ஒரு வணக்கம் வச்சாரு. அதுக்கப்புறம் இளம் சாதனையாளர்கள், மாணவ மாணவிகள் எல்லாருக்கும், அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு எதுவும் பேச வேணான்னு இருந்தேன், ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இது இப்போ பேசாட்டி சரியா இருக்காது, இப்போதான் பேசணும். உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமா, நீட் பற்றி தான் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கெஸ் பண்ணியிருக்கோங்கிறத அவரும் தெரிஞ்சு வச்சுட்டாரு. கரெக்டா நீட் பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. நீட் தேர்வு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மாநில அரசுக்கு எதிராக இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை விஜய் அவர்கள் பயன்படுத்துறாரு. 1975க்கு முன்னாடி வரைக்கும் கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியலில் இருந்தது. அதுக்கு பின்னாடி ஒன்றிய அரசு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அதை பொது பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. கல்வி மறுபடியும் மாநில பட்டியலில் வரணும். அது மாதிரி சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒன்று தயாரிக்கப்பட்டு அதுல கல்வி, சுகாதாரம் இது எல்லாத்தையும் அதுல கொண்டு வரணும். அது மாதிரி நீட் தேர்வுனால யாருக்கும் எந்த ஒரு பயனுமே கிடையாது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், ஏழை எளிய மாணவ மாணவிகள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் நீட்டால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி மே 5ஆம் தேதி நடந்த அந்த நீட் தேர்வு, அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கிறதா நம்ம எல்லாருமே நியூஸ்ல பார்த்தோம். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீட் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையே போயிருச்சு. அது தேவையே இல்லை. இந்த நீட் தேர்வு விலக்கு மட்டும்தான் அதுக்கு ஒரே சொல்யூஷன் இந்த பிரச்சனைக்கு. அதனால நீட் தேர்வு விலக்குக்காக நம்முடைய மாநில அரசு, தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன். இதுக்கு சீக்கிரமே ஒரு ஒன்றிய அரசு இதற்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுன்னு தான் பயன்படுத்துறாரு. இன்னைக்கு நம்ம விஜய் அவர்களுடைய பேச்சை கவனிச்சோம்னா மத்திய அரசுன்னு எங்கேயுமே சொல்லல, ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இதுல நம்ம மாநில அரசை எதுவுமே குற்றம் சொல்ல முடியாது, ஒன்றிய அரசு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மாநில அரசுக்கு அந்த உரிமை அப்படிங்கிறது இல்லை. நீட் தேர்வை ரத்து பண்ணக்கூடியது அவங்கள்ட்ட கிடையாது. அது ஒன்றிய அரசு தான் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு. எல்லாம் சொல்லிட்டு விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நான் ஒரு சஜஷனா தான் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் சொன்ன உடனே கேட்பாங்களான்னு தெரியாது, உடனே இதெல்லாம் நடக்காதுங்கிறது எனக்கு தெரியும். அப்படி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் சில பேர் நடக்க விட மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா என்னுடைய ஒரு சஜஷனா இதை நான் சொன்னேன், வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, மாணவ மாணவிகளுக்கு எப்பவுமே சொல்ற மாதிரி அந்த மோட்டிவேஷனலான விஷயங்கள், கல்வி எவ்வளவு முக்கியம், லேர்னிங் இஸ் பவர், எஜுகேஷன் இஸ் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நல்லா ஜாலியா படிங்க, எந்த ஸ்ட்ரெஸ்ஸையுமே எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி, ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 கையையும் விரிச்சு சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேச நிறைவு செய்யறாரு. ஒரு முழு அரசியல்வாதியாகவே மாறிய விஜய் அவர்களை இன்றைய பேச்சில் நான் பார்க்க முடிஞ்சு. அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே அப்படிதான் இருந்தது. அதுல ஒருவேளை திமுக பின்னணியிலிருந்து விஜய் அவர்கள் வர்றாரா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்கறாங்க இதை பார்த்துட்டு. ஏன்னா ஒன்றிய அரசு இந்த மாதிரிலாம் வார்த்தையை பயன்படுத்துறதுனால. அப்படி கிடையாது. ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விஷயம், அதுக்கு அவர் நேரடியாகவே ஆளுங்கட்சியை எதிர்த்து இருந்தார் அறிக்கையில. அதனால நம்ம அதை ஒரு சரியான ஒரு பார்வை விஜய் அவர்கள் பேசியிருக்கிறது. இன்றைய தினம் ஒரு தெளிவா சில விஷயங்கள் பேசியிருக்காரு. உண்மையாவே கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வரணும். அதாவது சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்று தயாரிக்கப்பட்டு அதுல கல்வி, சுகாதாரம் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ஒரு தெளிவான ஒரு பார்வையோட தான் அவர் வர்றாரு அரசியலுக்கு அப்படிங்கிறத எல்லாருக்குமே உணர்த்துற மாதிரி விஜய் அவர்கள் இன்றைய தினம் பேசியிருக்காரு. அடுத்தடுத்து அவர் எப்படி பண்ண போறாரு, என்ன பேச போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கும்போது தெரியும் இதற்கான விஷயங்கள் என்னென்னங்கிறது. இப்போ ஏற்கனவே கள்ளக்குறிச்சி விஷயத்துல விஜய் அவர்கள் பேசினதுக்கு அவரை திமுகவை சேர்ந்தவங்களாம் கடுமையா எதிர்த்தாங்க. என்ன இத்தனை நாளா மற்ற விஷயத்துக்குலாம் பேசாம இதுக்கு பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாங்க. ஆனா இப்போ திமுகவை சேர்ந்தவங்கலாம் விஜய் அவர்களுக்கு பாராட்டு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய தீர்மானத்தை வரவேற்கிறதா சொல்லிட்டார்ல, அதனால அவர்களுக்கு ஒரு குஷி இதுல. ஆனா இதை வச்சுட்டு சந்தோஷப்பட முடியாது. அடுத்தடுத்து இவர் என்ன பேச போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். உண்மையாவே தமிழக வெற்றி கழகம் இப்போ அடுத்த ஒரு அடி எடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். பார்க்கலாம் அடுத்தடுத்து உங்களுடைய பாதை எப்படி இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்களுடைய இன்றைய பேச்சு, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.
தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி.